அன்னியாங்கார்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஜங்கு கூட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ரகட் சிஓ பட் சிங்கிள் ஃபாதர். ஸோ இதை நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. ஸோ சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ கமெண்ட் இம்பார்ட்டண்ட்டாக கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? அண்ட் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். ஜங்கு, என்னடா ப்ராப்ளம் உனக்கு? காலை தான் அட்டன் பண்ணேன். இல்லைடா, நான் அட்டன் பண்ணல. ஏய் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு டேங் தான் ஃபோன் கால் அட்டன் பண்ணி விட்றான். டேய் என்னடா பண்ண? இப்போ அவகிட்ட நான் என்ன சொல்கிறது? ஏதாச்சும் சொல்லு. பாவம்ல, சின்ன பொண்ணு, எவ்வளோ டைம் கால் பண்ணிட்டு இருக்கா. நீ வேறு எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்ட்டு. நான் ஒத்துக்கிறேன், நீ ஒரு கம்பெனி சிஇஓ தான், அதுக்குன்ட்டு இப்படி இருப்பியா என்ன? பாவம்ல, உன்னோட பொண்ணு தானடா, அது தெரியும்டா. அவள் கால் பண்ணா வந்து என் கூட இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. என்னால் முடியலடா. அவகிட்ட எத்தனை டைம் சொல்லிட்டேன், கேட்கவே மாட்டேங்கிறா. சரி முதல்ல பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு டேங் மியூட்லேருந்து அன்மியூட் பண்ணிடுறான். ஸோ ஜங்குக் தான், பாப்பா என்ன பண்ணுற? அப்பா என்னப்பா பண்ணுற? வாவே வீட்டுக்கு. இல்லைம்மா, அப்பாவுக்கு இங்கே வேலை இருக்குது, போப்பா. நான் வந்து வெளில போகிறேன். என்னது வெளில போறியா? எங்கே போகிற? அதே நான் உன்கிட்ட சொல்லணும், சொல்ல மாட்டேன். உன்கிட்ட சொல்லலான்னா நீ எப்போ பாரு வேலை வேலைன்னு சொல்லிட்டே இருக்க. நான் தனியாக இருக்கேன் தெரியுமா, எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு இப்போ தான்ப்பா 5 வயசாகுது, ஆனால் நீ எப்போ பாரு என்னை தனியாக விட்டு போகிறல்ல, போப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிடுறா. கட் பண்ணிட்டா. டேய் மச்சான் தாங்கு. டேய் ஜங்கு, இதெல்லாம் உனக்கே ஓரல்ல. வீட்டுக்கு போயிட்டு எவ்வளோ டேஸ் ஆச்சு? 2 டேஸ்டா. அவள் சின்ன பொண்ணுடா, மெய்ச்சி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பொண்ணை விட்டு வந்திருக்க. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? அவளும் எவ்வளோ மிஸ் பண்ணுவா. அம்மா இல்லாத பொண்ணுடா. தெரியும்டா, எனக்கு தெரியும். ஆனால் அங்கே போனால் அவளோட ஞாபகம் தான் வரும். எப்படிடா? லியாவை பார்க்கும்போது அவளை பார்க்குற மாதிரியே இருக்குது. தெரியுதுல்ல, அவள் உன்னை வேணான்னு தூக்கி போட்டு போயிட்டாடா. இப்போ நீ இவ்வளோ பெரிய பில்லியனாக இருக்கன்னு தெரிஞ்ச கண்டிப்பாக வருவா. அந்த டாஷ்லாம் எனக்கு தேவையில்ல தாங்கு. அவள் தான் என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு தூக்கி போட்டு போனான்ல, அது மாதிரியே போகட்டும். எனக்கு இந்த பொண்ணுங்க லைஃபே வேணாம், அவள் கூணியில் செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒர்க் பார்த்துட்டு இருக்கான். அவள் சில ஃபைல்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15 ஃபைல்ஸ் கிட்டே இருக்கும். டேய் இது என் பேய்கிட்ட கொடுத்துரு. யாருடா? அதான் அந்த வாயின் இருக்கால, அவகிட்ட கொடுத்துரு. டேய் இவ்வளோ ஃபைலை நான் அவகிட்ட போய் கொடுத்தேனா எனக்கு கேவலமாக பாப்பாடா. ஏய் ஓவராக பேசாமல் போய் குட்றா, நீ வெட்டியே தானே இருக்க. டேய் இப்படி கேவலப்படுத்தாடா. நான் என் அப்பன் கம்பெனியை பார்த்துக்க போகிறேன்டா. இதைத்தான் 1 இயராக சொல்லிட்டு இருக்கேன், பட் பார்த்த பாடு இல்லையே. தண்டமாக தானே ஊர் சுற்றுற. சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஸோ தேங்கு வெட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹிப்டியெல்லாம் வேலை வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு தேங்கும் ஃபைல்ஸ்லாம் தூக்கிட்டு உங்கள் ரூமுக்கு தான் வரான். நீங்கள் சின்சியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் சிஸ்டமில். அவள் ஃபைலை கொண்டு டப்புன்னு போடுறான். அப்போ நீங்கள் தேங்க அப்படியே அண்ணாந்து பார்க்குறீங்க. பார்த்தா அவ்வளோ ஃபைல்ஸ், கிட்டத்தட்ட பார்த்தா இன்றைக்கி வந்து வேலையே முடியாது போல். அப்போ நீங்கள் பார்த்துட்டு, சார் ஏன்னா சார் இவ்வளோ ஃபைலு, இதை ரெடி பண்ணுறதுக்கே இதை கரெக்ஷன்லாம் பார்க்கணும்ல, என்ன அந்த சிஇஓக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? எப்போ பார்த்தாலும் என்னையே வேலை வாங்கிட்டு இருக்காரு. என்னம்மா பொண்ணு இங்கே பாரு, நீங்கள் வேலை பார்க்க வந்திருக்க, நாங்கள் என்னத்தான் நீ பார்க்க தான் வேணும். அவர் கரெக்ஷன் பார்க்க சொல்லியிருக்க, பார்த்து கொண்டு போயிட்டு அவரை சிக்னேச்சரை வாங்கி இந்த ஃபைல்லாம் கம்ப்ளீட் பண்ணு. ஏன் வேலை கொண்டு கொடுக்குறது மட்டும்தான். உனக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் ஜங்குக்கிட்ட பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தயான் கிளம்பிடுறான். அப்போ நீங்கள் அந்த ஃபைல்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு, இப்போ தானே ஒரு 5 ஃபைல்ஸை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன், அதுக்குள்ளே எவ்வளோ ஃபைல்ஸா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன்டா. நீங்கள் வந்து உங்கள் ஹெட்டில் கை வச்சுட்டு பேசாமல் இந்த கம்பெனி விட்டு நம்ம கிளம்பணும். இங்கே இருந்தோன்னு வையேன், என்கிட்ட வேலை பார்த்தே நம்ம பாடியெல்லாம் பெயினாக இருக்குது. எங்கள் அம்மா அப்போவே சொன்னாங்க, போகாதடி வீட்டில் இருந்து. நான் கேட்டேனா இண்டிபெண்டாக இருக்கும்னு சொல்லிட்டு
அதில் வந்து இப்படி கஷ்டப்பட்டு இருக்கேன். பேசாமல் வீட்டில் தண்டச்சோறு சாப்பிட்றதே நல்லாயிருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃபைல்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ஒரு 5 ஃபைல்ஸ் தான் இருக்குது. அப்போ ஜங்குக்கு தான் கால் பண்ணுறான். ஐயோ கால் பண்ணுறாரே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் அட்டென்ட் பண்ணிட்டு, சார் என்ன வயன் ஃபைல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டியா? என்ன வேலை பார்க்குற நீ? 5 ஹவர்ஸ் ஆச்சு, அதுக்குள்ளே உனக்கு ஒரு ஃபைல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியாதா? சார் ஆல்ரெடி 7 ஃபைல் கொடுத்தீங்க, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இது கொஞ்சம் தான் இருக்குது சார். இதோ வந்துடுறேன் சார். சரி சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறான். ஸோ நீங்களும் ஐயோ படாத பாடுபடுத்துகிறானே, இந்த செய்யும் ரொம்ப ரக்கடாக இருக்கான். இவனுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? ஒரு பொண்ணு எல்லா ஃபைல்ஸையும் நானே கரெக்ஷன் பார்க்கணுன்னா இவன் எக்ஸ்ட்ரா ஒரு பிஏ வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையிலே அடிச்சுட்டு ஒர்க் பார்க்குறீங்க. ஒரு 5 மினிட்ஸ் இல்லை, மறுபடியும் கால் வருது. மறுபடியுமா என்ன கேட்க போகிறோன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறீங்க. அப்போ ஜங்குக் தான் என் கேபினுக்கு பனானா மில்க் ஷேக் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். என்ன இவன் எப்போ பார்த்தாலும் பனானா மில்க் ஷேக்னே கேட்டு இருக்கான். பார்க்க நல்லா பியர் குடிக்கிற மாதிரி கம்முன்னு இருக்கான். ஆனால் இவன் குழந்தையாட்டம் பனானா மில்க் ஷேக் கேட்குறான். சுத்தம். இப்போ என்ன பண்ணுறது, நான் கீழே போய்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டுக்கிட்ட தான் போய் நிற்கிறீங்க. ஆனால் ஜங்குக்கு ஒரு 5 மினிட்ஸ்லேயே கொண்டு வர சொல்லியிருப்பான். பட் லிஃப்ட் இன்னும் ஓப்பன் ஆகலை. உங்களால் முடியாமல் ஸ்டெப்லேயே கீழே இறங்கி போகிறீங்க. இறங்கி போயிட்டு அங்கே தான் நீங்கள் மில்க் ஷேக் போட்டு அப்படியே வந்து லிஃப்ட் வரத்து மறுபடியும் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு மேலே வந்து ஜங்குக்கிட்ட கொடுக்குறீங்க. ஸோ ஜங்குல பார்த்துட்டு ஃபைல் ரெடியா? சார் இன்னும் 2 ஃபைல் தான் இருக்குது சார், அதுக்குள்ளே நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். சீக்கிரம் வா, எனக்கு நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட்லாம் இருக்குது, நான் மீட்டிங் வேறு அட்டென்ட் பண்ணணும். இப்படி தண்டமாக இருக்காத போ அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக திட்டி விட்றான். இவருக்கு என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பனானா மில்க் ஷேக் போட்டு கொடுத்துருக்கேன், கொஞ்சமாத்தையும் தேங்க் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் அப்படியே போயிட்டு உங்கள் கால்லாம் வலிக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஃபைல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. மறுபடியும் ஃபோன் வருது உங்களோட பர்சனல் ஃபோனுக்கு. இது யார்? ஐயோ பாப்பா கால் பண்ணுறாளே, அவகிட்ட நான் வாரேன்னு சொல்லியிருந்தேன், இப்போ என்ன பண்ண போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை அட்டன் பண்ணுறீங்க. ஐயோ பாப்பா இதோ வந்துடுறேம்மா, இங்கே பாரு வையன், நீ ரொம்ப மோசம், நீ சீக்கிரம் வா, நான் இந்த பார்க்கில் இருக்கிறேன். 4 o'clockலாம் நீ வந்து ஒர்க் முடிஞ்சிடும் சொன்னல, 4:30 ஆயிடுச்சு, நான் 1/2 an hour உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் வா. சரிம்மா நான் வந்து சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஃபைல்லாம் கொடுக்கலான்னு சொல்லி போகிறீங்க. பார்த்தா ஸ்டாஃப் யாருமே இல்லை, எல்லாருமே போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. பட் நீங்கள் எல்லாம் ஃபைல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த போகலாம் அப்படின்னு திரும்புகிறீங்க. அப்போ ஜங்கு பார்த்துட்டு இங்கே எதுக்கு இப்படி பதறி அடித்து போகிற? இல்லை சார் எனக்கு ஒர்க் இருக்குது. என்ன வேலை இருக்குது? அதான் இதுதான் இம்பார்ட்டன்ட் ஒர்க், தேவையில்லாத வேலைலாம் பார்க்க தேவையில்ல, இங்கே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உட்கார கூட வைக்கல, அப்படியே நீங்கள் நின்றுட்டே இருக்கீங்க. ஹை ஹீல்ஸ் வேறு போட்டிருக்கீங்களா, செம்மையாக உங்கள் லெக்லாம் வலிக்குது. கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? நான் படித்த படிப்புக்காகச்சு என்னை முன்னாடி உட்கார வைக்கலாம்ல, இப்படி நிற்க வைக்கிறான் கல் நெஞ்சக்காரன் இவனை அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கலான்னு சைகையெல்லாம் பண்ணுறீங்க. ஜங்குக்கு அது தெரிஞ்சிருச்சு, அப்படியே உங்களை பார்க்குறேன். ஒன்றும் இல்லை சார், சும்மா தலை ஹேரை டக் பண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சமாளிக்கிறீங்களா? அப்படியே டக் பண்ணிட்டு ஜங்குக்கெல்லாம் சைன் பண்ணி கொடுத்துட்டு இதை போயிட்டு இந்த கபோர்டில் வச்சுது, நாளைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, சரி கிளம்பு, எதுக்கு நிற்கிற? ஓகே சார் அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டு கபோர்டில் ஃபைல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு கீழே போகிறீங்க. குடு உங்கள் பேக்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஜங்குக்கு எப்போவும் லேட் நைட்லாம் போவான், இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரான். 5 o'clock ஆயிடுச்சு. நீங்களும் போகிறீங்க. டாக்ஸி புக் பண்ணிட்டான், ஒரு பார்க்குக்கு தான். அங்கே போனால் ஐயோ வயன் வந்துட்டியா, உனக்காக தான் இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எங்கே போன நீ? இங்கே பாரு இல்லையா, அதான் நான் வந்துட்டேன்ல, டோன்ட் ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு சாக்லேட் கொடுக்குறீங்க. அதை பார்த்து நான் ஹாப்பி ஆகிக்கிறா. ஸோ வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கா. ஸோ நீங்கள் பார்த்துட்டு ஆமாம் இப்படி எவ்வளோ நாளைக்கு சீக்ரெட்டாக என்னை மீட் பண்ண போகிற? அது இல்லை,
அப்பா கிட்ட சொன்னேன்னா அப்பா வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலான்னு பார்த்தேன். ஏய், என்னை கல்யாணம் பண்ணிக்க உங்கள் அப்பா கிட்ட நீ சொன்னியா? நான் எப்படி உன் அப்பாவை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு நீ தான் அம்மாவாக வர்ற. உனக்கு உங்கள் அம்மா வந்து என்ன சொன்னாங்க? எங்கள் அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேன். ஆனால் என்ன எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு உன் கூட இருக்கும்போது தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு வேறு யாரும் வேணாம். எங்கள் தாத்தா பாட்டி இருக்காங்கல்ல, அப்பாவுக்கு ஆல்ரெடி பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் எங்கள் அப்பாவுடைய மணிக்காகத்தான் வர்றாங்க. ஆனால் நீ அப்படி இல்லை வாயன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பாரு இல்லையா, உன் அப்பா சொல்கிற பேச்சு கேளுமா. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்ம எப்பவும் போல் இங்கே பாரு வாயன், நீ தான் எனக்கு அம்மா, அவ்வளோதான். என் அம்மா என் அப்பாவை எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கி போயிட்டாங்க. அதனால தான் எங்கள் அப்பாவுக்கு பொண்ணுங்க சுத்தமாக பிடிக்காது. ஸோ எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. இந்த சைட் ஜங்குக்கு வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா மேட்ச்கிட்டே கேட்குறான், அம்மா லியா இங்கே அவங்க அந்த பார்க்குக்கு தான் போயிருக்காங்க சார். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து நீங்கள் இருக்கிற பார்க்குக்கு தான் வாரான். வந்து பார்த்தா நீங்கள் லியாவை ஹக் பண்ணிட்டு இருக்கீங்க. அவனுக்கு நான் ஷாக்காக இருக்குது. அம்மா இந்த பொண்ணு எதுக்கு என்னோட பிஏ தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் என்ன பண்ணுறா லியா கூட அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வர்றான். வந்து பார்த்தா லியா இங்கே என்ன பண்ணுற? அப்போ வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக போய் ஜங்கு ஹக் பண்ணிக்கிறான் அவள் லெக்கை பிடிச்சிட்டு. ஸோ ஜங்கு உங்களை பார்த்துட்டு நீ எங்கே என்ன பண்ணுற வாயன்? அப்போ அவங்களுக்கு எங்களை தெரியுமா? ஆமாம் தெரியும், என்னோடய ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ ஓகே, ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. சரி ஓகே அப்பா, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன்ல ஒரு அம்மாவை பார்த்தேன், அவங்களே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்ட்டு. இவங்க தான்ப்பா, ரொம்ப நாளாக எனக்கு பழக்கம். இவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க என் கூட இருந்தால் நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? நான் இதை உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். எப்போவும் ஏர்லியாக வாங்கன்னு சொல்ல மாட்டேன். நான் இவங்க கூடயே இருப்பேன், ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஜங்கு ஐஸ்லாம் வைடாகுது. உங்களை முறைச்சி பார்க்குறான். உங்களுக்கு புரிஞ்சு போச்சு, இவன் நம்ம தப்பாக தான் நினச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லியா பார்த்து, இல்லையா அம்மாவுக்கு ஒர்க் இருக்குது, என் அம்மா கால் பண்ணுறாங்க, நான் கிளம்புறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளம்புறீங்க. லியா பார்த்துட்டு, அம்மா எங்கம்மா போகிற? இங்கே பாருமா, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. ஸோ ஜங்குக் தான், லியா பாப்பா இங்கே பாரு, நீ காருக்குள்ளே இரு, நான் அம்மாக்கிட்ட பேசிட்டு வரேன். அப்போ உனக்கு ஓகேவா? நான் தான் சொல்கிறேன்ல, பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லியாவை காரில் உட்கார வச்சுட்டு ஜங்குக் தான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வாரான். உங்களுக்கு தெரியல, நீங்கள் அங்கே முன்னாடி நின்றுட்டு டாக்ஸிக்கு கால் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்கு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறான். உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. சார் நான் வந்து எனக்கு தெரியாது சார் உங்கள் பொண்ணுன்ட்டு. அது இங்கே பாரு வாயன், லியா வந்து இது வரைக்கும் யாருக்கிட்டையும் பேசினது இல்லை. அவன் என்கிட்ட எதையும் கேட்க மாட்டான். பட்டு ஃபர்ஸ்ட் டைம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்குறான். அவளே சொல்லிட்டால உன் கூட இந்த அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்ட்டு. நான் ஏன் மேரேஜ் பண்ணாமல் இருந்தேன் தெரியுமா? நான் மேரேஜ் பண்ணிட்டேன்னா என்னோடய மணிக்காகவும் லியாவை ஹர்ட் பண்ணுவாங்கன்னு தான். ஆனால் லியாவே உன் கூட இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லும்போது நான் லியாக்காக உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். உங்களுக்குனா ஷாக்கு. ஜங்குக்கு வந்து ஏதாச்சும் உங்களை திட்டுவானோ இல்லை வேலையோட தூக்கிடுவானோன்னு சொல்லி நீங்கள் பயந்துருப்பீங்க. நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஆஃபீஸுக்கெலாம் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பிளானில் நடந்து போயிட்டு இருந்துப்பீங்க. பட் ஜங்குக்கு வந்து எப்படி சொல்லுவான்னு நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அப்படியே வீட்டில் போயிட்டு நீங்கள் ரொம்ப சேடாக உட்காந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. ஏன்னா ஜங்குக்கு தான் தெரியாமல் பண்ணியிருப்பீங்க. பட் இருந்தாலும் எப்படி நம்ம ஜங்குக் சாரை மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக்கு வந்து பார்க்குறான், நீங்கள் ஆஃபீஸ் வரலை. அப்போ வந்து தேங்க் கேட்கட்டே, எங்கடா வாயன்? ஐயோ அவள் லீவ் போட்டா மச்சான், நீ அவெல்லாம் கேட்க மாட்டியே. இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு இப்போ தான் புரியுது, நீங்கள் வந்து இந்த ஆஃபீஸில் வந்து எல்லாருமே வந்து ஜங்குக்கு வந்து பயந்து நடந்திருப்பாங்க. பட் நீங்கள் தான் கேஷுவலாக இருப்பீங்க, ரொம்ப போல்டாக இருப்பீங்க. ஜங்குக்கு வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரே பர்சன் நீங்கள் தான்.
எவ்வளோ தான் திட்டினாலும் வெட்கமே இல்லாமல் எப்போ சிரிச்சிட்டே இருப்பீங்க. அது ஜங்குக்கு அப்போ கடுப்பாக இருக்கும். இப்போ தான் புரியுது நீங்கள் இந்த மாதிரி கேரக்டர்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் உங்கள் ரூமில் உட்காந்துட்டு இருக்கீங்களா, உங்கள் அம்மா தான் வர்றாங்க. வயன், என்னம்மா? இல்லைம்மா, அது வந்து கீழே வா, ஜங்குக்கோட அப்பா அம்மா வந்திருக்காங்க. என்னது? ஆமாம், உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. நாளைக்கே மேரேஜ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அம்மா இங்கே பாரு வயன், ஆல்ரெடி லியா இங்கே வந்திருக்கா. அவள் உன் கூட எவ்வளோ க்ளோஸாக இருக்கா. ஆனால் எனக்கும் ஒன்று ரெண்டாம் தரமாக கொடுக்க எந்த ஒரு விருப்பமே இல்லைம்மா. ஆனால் லியாக்காக மட்டும்தான். அவள் எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா? பார்க்க எனக்கே கஷ்டமாக இருக்குது. சின்ன வயசில் நீ இப்படி தனியாக தானே இருந்த. பட் எப்படின்னா அப்பா கூட ஒரு பொண்ணு எப்படிம்மா இருக்க முடியும்? ஃப்யூச்சரில் அவள் எப்படி எல்லா விஷயமும் அப்பா கிட்டே ஷேர் பண்ணுவான், ஒரு அம்மா கிட்ட தானே. அம்மா மேரேஜ் பண்ணாததுக்கு ரீசன் வந்து வேறு. ஆனால் ஜங்குக்கு இப்போ மேரேஜ் பண்ணிக்கிறான்னா அது வேறம்மா. எல்லாம் லியாக்காகன்னு உன்கிட்ட சொன்னால. எனக்கு ஓகே தான், பட் என்ன பண்ணுறேன்னு தெரியலம்மா. கீழே வா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்களும் ரெடி ஆகிட்டு கீழே போகிறீங்க. ஜங்குக்கு நாங்கள் அம்மா அவங்கள பார்த்துட்டு, இங்கே பாருமா வயன், எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. பட் நானும் எவ்வளோ பொண்ணு பார்த்தேன். பட் ஜங்குக்கு யாரையும் வேணான்னு சொல்லிட்டான். இப்போ தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இதில் உன்னோட லைஃப் ஸ்பாயிலான்னு எனக்கு பயமாக இருக்குது. அதெல்லாம் இல்லை ஆண்டி, நான் வந்து லியாக்காக தான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். எனக்கு இந்த மேரேஜில் ஸ்டார்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் லியா ரொம்ப ஃபீல் பண்ணுறா, எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் நேரம் உங்கள் அம்மாக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பட் உங்கள் தம்பி தான் உங்களை பார்த்துட்டு மேலே வா அப்படின்னு சொல்லி சிக்னல் காட்டுறான். நீங்களும் வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டு மேலே போகிறீங்க. வயன், நீ என்ன லூஸா வயன்? அதுவும் ரெண்டாம் தரமாக போகிறேன்னு சொல்கிறேன். உனக்கு அறிவு இருக்கா? அவன் உன் கூட லைஃப்பில் லிஃப்ட் பண்ணுவானா? இல்லை, ஆல்ரெடி நீ ஜங்குவை பற்றி எவ்வளோ கேவலமாக என்கிட்ட பேசியிருக்கு. அவன் ரக்கடாக இருப்பான், யாரையும் மதிக்கவும் மாட்டான், பொண்ணுங்கன்னா சுத்தமாக பிடிக்காதுன்ட்டு. ஆனால் இப்போ அவனையே மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்கிற. நான் வந்து எனக்கு தெரியாது லியாவோட அப்பா தான் ஜங்குப்னு. கண்டிப்பாக தெரிஞ்சுன்னா இதுக்கு நான் அலோவ் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஏய், உன் லைஃப் ஸ்பாயில் ஆகிடுடி. இங்கே பாரு, நீ என் அக்கா. எனக்கு தெரியும் நம்ம ஃபேமிலி ரொம்ப கஷ்டத்தில் இருக்குன்னு. அதுக்காக நீ செகண்ட் ஒய்ஃபாக போகணும் நான் உன் தலையெழுத்தா என்ன? இங்கே பாரு, நான் வந்து பேசாத வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஒரு சைட் பார்த்து அவங்க தம்பி, உங்கள் அம்மா, இன்னொரு சைட் பார்த்தா லியா. ஏன்னா அவள் கூட 6 மந்த்தாக பழகிருப்பீங்க. ரொம்ப பாவமாக இருக்கும். அம்மா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பா. நீங்களும் சின்ன வயசில் அப்படித்தான், அப்பா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்களா? ஸோ வந்து ஜங்குக்கோ சிச்சுவேஷன் உங்களுக்கு புரியுது. ஸோ நீங்களும் வந்து ஃபைனலி இன்றைக்கி தான் உங்களுக்கு மேரேஜ். ஸோ நீங்கள் வந்து நல்லா ரெடி ஆகிட்டு நிற்கிறீங்க. அப்போ தான் நீங்கள் உங்கள் தம்பியோட ஹேண்டை தான் பிடிக்கிறீங்க. ஏன்னா அவனை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து ஃபைனலி ஜங்குக்கே நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து லியாவை தான் தூக்கிட்டு கொஞ்சிட்டு இருக்கீங்க. அப்போ லியா சொல்கிறா, நான் தான் இந்த வேர்ல்டே ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன். என்ன லியா சொல்கிற? ஆமாம், நான் லக்கியஸ்ட் பர்சன் தான். ஏன்னா என் அப்பா அம்மா கல்யாணத்தை நான் பார்க்குறேன்ல, அப்போ நான் எவ்வளோ லக்கி இல்லை? எல்லாருக்கும் கிடைக்குமா? இப்போ எப்படின்னா அவங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணும்போது அவங்க இருக்க மாட்டாங்கல்ல, ஆனால் நான் இருக்கேன்ல, எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஸோ ஃபைனல் ரிசப்ஷன்லாம் முடிஞ்சிட்டு ஜங்குக் தான் புதுசாக ஒரு வீட்டுக்கு போகிறான். ஸோ நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டு, எங்கே சார் போகிறோம்? ஓ, கால் மீ ஜங்குக், சார்லாம் வேணாம். நீ வந்து ஆஃபீஸ்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. உன்னோட பிளேஸுக்கு இன்னொருத்தர் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். என்னது? ஆமாம், ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். அண்டு லியா கூடவே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிடுறான். நீங்களும் எதுவும் பேசலை, அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போனால் ஜங்குக்கான ரூமுக்கு போயிடுறான். பட் வந்து அது புது வீடு தான், ஒரு ஃபாரஸ்ட் சைட்டில் ரொம்ப பெருசாக காட்டியிருக்காங்க. கிளாஸ் டோர் மாதிரி தான் இருக்குது, பார்க்க அவ்வளோ அழகாக. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கில் தான் இருக்குது அந்த வீடு. ஸோ நீங்கள் வீட்டுக்குள்ளே போனால் அவன் ரூமுக்கு போயிட்டுப்பான்ல. ஸோ உங்கள் திங்ஸ்லாம் லியாட ரூமில் அரேஞ்ச் பண்ணுறான். 2 பேர் திங்ஸையும் கொண்டு போகிறாங்க. உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, ஓகே அவன் வந்து லியாக்காக தான் மேரேஜ் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து லியா கூட போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவளும் ஃப்ரெஷ்ஷப் ஆகி வச்சுட்டு நீங்கள் 2 பேருமே டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்கிடுறீங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஜங்கு பிடிச்சிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும். பட் வந்து ஜங்குக்கு வந்து கொஞ்சம் ரூடாக நடந்ததால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க.
ஸோ அதுவே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து கொஞ்சம் கோவப்பட்டிருப்பீங்க திட்டும் போதெல்லாம். ஸோ இப்படியே தான் டேஸ் வந்து பாஸ் ஆகும். நீங்கள் லியா ரொம்ப ஹாப்பியாக பார்த்துருப்பீங்க. ஜங்கு அதை கவனிச்சிட்டே இருப்பான். இப்போ வந்து அவன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் மேரேஜ் பண்ணி ஒரு 3 மந்த் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே ஜங்கு உங்ககிட்ட பேசியிருக்கவே மாட்டான். எப்பவும் போல் தான் ரூடாக தான் இருந்திருப்பான். லியாவும் இருக்கும்போது தான் கொஞ்சம் சாஃப்டாக பேசுவான். ஸோ இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது டேங்க் தான் வர்றான். டே ஜங்கு என்னடா பண்ணிட்டு இருக்க? வீட்டுக்கு போகலன்னு கல்யாணம் வேறு ஆச்சு புதுசா. கல்யாணம் ஆச்சு 2 மந்த் ஆயிடுச்சு. இப்போ எதுக்கு வந்த? இல்லை உன்கிட்ட பர்சனலாக கொஞ்சம் பேசலான்ட்டா. சரி சொல்லு என்ன? டேய் மேரேஜ் ஆகி 2 மந்த் ஆனால் அவள் கூட நீ ஹாப்பியாக இருந்தியா என்ன? வாட் புரியல. என்னடா கேட்குற? டேய் அதைத்தான் கேட்குறேன். பொண்ணுங்களுக்கு அதெல்லாம் இம்பார்ட்டண்டா. எதுக்குடா அவளை அப்படி தள்ளி வைக்கிற? டேய் நான் மேரேஜ் பண்ணதே லியாக்காக தான். வயன் பிடிச்சலாம் நான் மேரேஜ் பண்ணல. நீ பாரு என்னை பாரு. உனக்கு வயனை பிடிக்காது? இல்லை எனக்கு பிடிக்காதே. ஓ பிடிக்காதா? பிடிக்காம தான் அவளுக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனுமே இல்லாமல் நீ பியாவை வச்ச. அது இல்லைடா எனக்கு தெரியும். உன் ஒய்ஃப் எக்ஸ் ஒய்ஃப் மாதிரி தானே வயன் இருக்கா. கொஞ்சம் ஜாடையில் அப்படி இருக்கா. அதனால தான் நீ அவளை வேலைக்கு வச்ச. எனக்கு நல்லா தெரியும். ஓவராக அலட்டிக்காத. போயிட்டு அவள் கூட குடும்பம் நடத்துகிற வழியை பாரு. டேய் அவளும் ஒரு பொண்ணு தான்டா. அவளுக்கு எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கும். அவள் வந்து உனக்கு 2ஆம் தடவை மேரேஜ் பண்ணியிருக்கா. அவள் கூட ஹாப்பியாக லைஃப்பை லிவ் பண்ணாமல் தனியாக ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சுருக்க. டேய் நீ எல்லாம் மனுஷனடா. அவள் தான் உன்னை வேணான்னு தூக்கி போட்டு போயிட்டாள்ல. இப்போ எதுக்குடா? இன்னும் அவளே நினச்சிட்டு இருக்கியா ஜங்குக்கா? இல்லைடா நான் அவளே நினைக்கல. அப்போ எதுக்கு நீ வயனை தள்ளி வைக்கிற? டேய் எனக்கு எனக்கு தெரிலடா. எனக்கு பயமாக இருக்குது தெரியுமா? இன்னொரு டைம் நான் வந்து இதுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. ஓ ஜியோன்னு இன்ட்ரெஸ்டோட சியோ ரக்கடு சியோ. பட் பயமாக இருக்குல்ல. அவள் எல்லாம் தெரிஞ்சிட்டும் உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டால. அவளோட ஃபீலிங்ஸை கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஸோ இப்போ தான் அவனுக்கு வந்து ஒரு இன்விடேஷன் கொடுத்துருப்பான் தேங்க். அதை பார்த்துட்டு ஓ இந்த பார்ட்டிக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு அந்த இன்விடேஷன் எடுத்துகிட்டு ஏர்லியாகவே வாரான். அது வந்து ஃபேமிலியாக போகணும். பட் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ஸோ ஜங்கு வந்து வீட்டுக்கு வரான். நீங்கள் வந்து பார்த்தா ஜியாவுக்கு வந்து ஹோம்ஒர்க்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் சோஃபாவில் தான் உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பீங்க. ஜியாவும் நல்லா பண்ணிட்டு இருக்கான். அப்போ உங்கள் முன்னாடி பாக்ஸ் வைக்கிறான். அப்போ நீங்கள் ஜங்கு திரும்பி பார்த்துட்டு என்னது அப்படின்னு கேட்குறீங்க. இவ பார்ட்டிக்கு போகிறோம். ஸோ உனக்கு லியாக்கும் இது. அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லியா கூப்பிட்டு போயிட்டு ஹாப்பியாக ரெடியாகிறீங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜங்குக்கு வந்து வெளில கூப்பிட்டு போகிறது. நீங்கள் மேரேஜ் ஆகி வீட்டுக்குள்ளே வந்துருப்பீங்க. பட் வெளிலையே போயிருக்க மாட்டீங்க. பட் வீட்டுக்குள்ளே தான் இருப்பீங்க. லியாவை ஸ்கூல் அனுப்புறது, அது லியா வந்தால் லியா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அவ்வளோதான். பட் ஜங்குக்கே உங்களை கூப்பிட்ருக்கானு அப்படின்னு போது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதை எடுத்து பார்க்குறீங்க உள்ளே போயிட்டு. அது ஒரு மாதிரி ரெட் அண்ட் பிளாக்கில் கொஞ்சம் லாங் ஃப்ராக் மாதிரி தான் இருக்குது. உங்கள் நீஸுக்கு கீழே அவள் வந்து லோ நெக் மாதிரி இருக்குது. மேலே ஓவர் கோட் மாதிரி லைட்டாக இருக்குது. கொஞ்சம் மேலே மட்டும் கவர் பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு லியா கிட்டே காட்டுறீங்க. இங்கே பார்த்தியா அப்போ இவ்வளோ அழகாக எடுத்து வந்திருக்காருன்னு. எனக்குண்டா இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அதுவும் பார்க்க உங்களுக்கு இருக்கிற மாதிரியே சேம் ஃப்ராக் தான் அம்மா பொண்ணு போடுவாங்கல்ல சேமா அதே மாதிரி இருக்குது ரெட் அண்ட் பிளாக்கில். ஸோ நீங்கள் இப்போ 2 பேருமே ரெடி ஆகிட்டு வாடுறீங்க. கீழே வந்து பார்த்தா ஜங்குக் தான் பார்க்க அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான். ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அவுட்ஃபிட்டில் அப்படியே அவன் பாக்கெட்டில் ரெட் ரோஸ் வச்ச மாதிரி செம்ம அழகாக இருக்கான் ஹேண்ட்ஸமாக. நீங்கள் அவனை பார்த்துட்டு அப்படியே கீழே ஸ்டெப்பில் லியாவே தூக்கிட்டு இறங்கிட்டு வாருங்க. ஜங்குக் அதை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறான். 2 பேருமே பார்க்க அட்ஜஸ்ட் அம்மா பொண்ணு மாதிரியே இருக்கீங்க. செம்மையாக இருக்குது. ஸோ ஜங்கு பார்த்துட்டு கிளம்பலாமா? ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே போகிறீங்க ஃபேமிலியாக. ஸோ ஃபைனலி அந்த பார்ட்டி ஹாலையை ரீச் பண்ணிடுறீங்க. ரீச் பண்ணால் உள்ளே போயிட்டு நீங்கள் கொஞ்சம் தயங்குறீங்க. பட் ஜங்கு உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை பயப்படாத வா போகலாம். ஃபர்ஸ்ட் டைமில் இவ்வளோ பெரிய பார்ட்டி அட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய பார்ட்டி. சரி டோன்ட் வரி நான் வந்து உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் வந்து உங்களை கூப்பிட்டு போகிறான். ஸோ நீங்கள் பார்ட்டி ஹாலில் போயிட்டு
அங்கே கார்னரில் இருக்கிற சோஃபாவில் போய்ட்டு உட்காடுறீங்க. அப்போ லியா வந்து உட்காந்துக்கிறா. அம்மா என்னம்மா நீ பார்ட்டியை என்ஜாய் பண்ணாமல் இங்கே வந்து உட்காந்துட்டு ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்க? அங்கே பாரும்மா அப்பாவை. அவங்களாம் பிஸ்னஸ் பார்ட்னர் பேசிகிட்டு இருக்காங்கம்மா, நம்ம எதுக்குமா போகணும்? சரி அப்படின்னு சொல்லிட்டு லியா வந்து மா தேங்காய் அங்கிள் இருக்காங்கல்ல, அவங்களோட பொண்ணெல்லாம் வந்திருக்காங்க பசங்களில், நாங்கள் போயிட்டு அவங்க கூட பேசிட்டு வரேன், ஓகேவா? சரி நீ போய் பேசிட்டு வா, சேஃபாக வா, நான் இங்கே தான் உட்காந்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவளும் கிளம்பிடுறா. பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. அப்போ நீங்கள் அவளே பார்க்குறீங்க, பட் அவள் ரொம்ப நேரமாக உங்களே பார்த்துட்டு இருக்கா. அப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே கேட்டுடுறீங்க, என்ன எதுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க? அதுவா பார்க்க இவ்வளோ அழகாக இருக்கு. யார் அந்த பொண்ணு? யார்? அவவா? லியா, என்னோட பொண்ணு தான். உன்னோட பொண்ணா? ஓ, நீயும் ஜங்குக்கும் சேர்ந்து பெத்த குழந்தையா? இது புரியல, யார் நீங்கள்? நான் ஜியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு ஷாக்டாக நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா ஜங்குக்கோட எக்ஸ் ஒய்ஃப் தான் ஜியா, அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்கள பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் பார்த்துட்டு நீங்களா ஜியா? அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி தோணுது, பக்கத்தான் சொந்த குழந்தை இருக்குது, பட் அவளே பார்க்கல. ஸோ ஜியா அவங்கள பார்த்துட்டு அவெல்லாம் ஒரு வேட்டு, ஆனால் பார்த்தியா நல்ல பில்லியனராக இருக்கான். இப்போ நான் போய் பேசினேன்னு வச்சுக்கோவேன், அப்படியே என்கிட்ட பொட்டி பாம்பாட்டம் அடங்கிட்டு வந்துடுவான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு அழுகையாக வருது. உங்கள் ஐஸில் டியர்ஸ் ஃபுல்லாக ஆகுது. அப்படி இந்த தேங்க் பார்த்துட்டு தேங்க்கு புரிஞ்சிருச்சு ஜியா தான் வந்து பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு, மச்சான் ஜங்கு நீ இங்கே பேசிகிட்டு இருக்க, அங்கே பாடுறா ஜியாவை. இவ எங்கடா வந்தா? இவளை என்ன இன்வைட் பண்ணியிருந்தாங்க, இந்த பிஸ்னஸோட ஒய்ஃப் தான். அவனா? ஆமாம். இப்போ என்னடா பண்ணுறது? போய் பேசு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஜங்குக்கும் கிளம்பிட்டு வாரான். ஸோ வந்து பார்த்தா நீங்கள் அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. ஜியா வந்து ஓரா பேசுகிறா. வயன் எங்கே ரெடி பண்ணுற, வாடி போகலாம். ஓகே ஜங்கு. வா. நீயா? என்ன பண்ணுற ஜங்கு? இந்த பக்கம் நீ எல்லாம் பார்ட்டிக்கெலாம் வர மாட்டியே. என்னாடி? நான் உன்கிட்ட பேச வரல, நான் என் பொண்டாட்டிக்கிட்ட பேச வந்தேன், தள்ள சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு வந்து ஜியா தள்ளி விட்டு உங்கள் முன்னாடி வந்துட்டு, இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்க? நான் தான் சொன்னேன்ல நைட்டு நம்ம ஹனிமூன் போகணும், மேரேஜ் ஆகி 2 months ஆயிடுச்சு, பட் இன்னுமே நம்ம ஹனிமூன் போகல. பேபி வாடி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ஷாக்டா ஜங்குக்கே பார்க்குறீங்க. என்னடா சொல்கிறான் இவன், இப்படியெல்லாம் பேச மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்ல, நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து உங்ககிட்ட காணிக்கிறான். நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு சிரிக்கிறதா இல்லை என்ன சொல்கிறேன்னு தெரியல, பட் ஏன் இதை எப்போ சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஓகே ஜியா வெறுப்பேற்று நம்மளை இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜன் கூட போயிடுறீங்க. ஜியா கடுப்பாக ஜவுக்கே பார்த்துட்டு, என்னடா இவன் நம்ம கரெக்ட் பண்ணலான்ட்டு வந்தேன், நம்ம பொண்ணு கூட நம்ம கண்டுக்க மாட்டேங்கிறா, அவளுக்கு ஆல்ரெடி நம்ம தான் அம்மானு தெரியும், பட் நம்ம முன்னாடி நின்று கூட நம்மளை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடாக அவள் கிளம்பிடுறா. ஸோ நீங்கள் காரில் போயிட்டு வீட்டில் தான் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க ரூமில். அப்போ நீங்கள் வந்து ஜவுக்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பட் ஜவுக்கே வர்றான் வந்து, எங்கள் வாய் நான் உங்ககிட்ட பேசணும், எனக்கு தெரியும் ஜங்கு நீங்கள் ஜியா வெறுப்பேற்றணும்னு சொல்லி தானே அப்படி பேசுனீங்க, நான் எதுவும் நினைக்கல, எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறீங்க. நான் உங்ககிட்ட என்ன பேச வந்தா நீ என்னடி பேசுகிற? நான் சீரியஸாக தான் சொன்னேன், நம்ம ஹனிமூன் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜவுக்கு பேசிட்டு போயிடுறான். அப்போ நீங்கள் பின்னாடியே போகிறீங்க. அப்போ போயிட்டு என்ன சொல்கிறீங்க? எனக்கு இந்த ரொமான்டிக்லாம் பேச வராதுடி, ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன், அவனை எனக்கு பிடிச்சிருக்கு, நீ லியாவை பார்க்குறதுனால இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை எங்கே பார்த்தனோ அங்கேருந்தே, பட் என்ன பண்ணுறது, உன்கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அது என்னால் முடியல. ஏன்? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, நான் எப்படி உன்கிட்ட வந்து சொல்ல முடியும்? உன்னை முன்னாடி பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். இந்த டேஷை பார்க்கறதுக்கு முன்னாடி என் லைஃப்பில் இப்படியெல்லாம் நடக்கும் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி பேசிட்டு உங்கள் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். சரிடா இந்த பாட்டு இதுவே போதும், 2
இது ரொம்ப டியூரேஷன் அதிகமாகிடுச்சு. நான் இதிலே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் ஒரு நல்ல பாட்டு வந்து நான் போடுறேன். ஓகேவா? போனஸ் பாட்டு வந்து இதுக்கு போட்டுறேன்டா. பர்பிள் யூ.